ஸ்ரீ குருபியோ நமः. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. போகி பண்டிகை, ஆருத்ரா தரிசனம், திருவிளையாடல் புராணம் பார்த்துட்டுருக்கோம். பிட்டுக்கு மண் சுமந்த படலம் தான் பார்த்துட்டுருக்கோம். சிவபெருமான் ஜடாமுடியில் சந்திரனை வச்சுட்டு இருக்கக்கூடிய கூடையை வச்சுண்டு மண்வெட்டி எடுத்துண்டு அதுவும் அழகாக வர. ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்ச துணி தான், ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா பர்சனாலிட்டியாக இருக்கார், ரொம்ப அழகாக இருக்கார். மதுரை வீதியில் கூலியோ கூலியோ அப்படின்னு கூவிண்டே வராராம். எப்படி? கூவி கொடுத்து என்னை சேர்ப்பார் உண்டோ, எனக்கு கூலி கொடுத்து என்னை யாராவது சேர்த்துக்கிறீங்களா வேலைக்கு அப்படின்னு கூலியோ கூலி அப்படின்னு கத்தின்னு வரார். இதில் இன்னொன்று என்னன்னா, கூலின்னு கொடுத்து என்ன வேலைக்கு சேர்த்துக்கிற அளவுக்கு தகுதி இங்க யாருக்கு உண்டு அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்துதான் அந்த குரல். அவருக்கு போய் நாம் கூலி கொடுத்து வேலை வாங்க முடியுமா அவரை? இல்லையா? எல்லாமே அவர் கொடுத்தது தான். நாம் இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு தகுதி இருக்கு அப்படின்னா எல்லாமே அவர் கொடுத்தது தான். இவரை கூலியோ கூலின்னு கத்திட்டே போறார். இந்த வந்தி பாட்டி வீட்டு வாசல் நின்றுண்டு ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 3 தடவை இல்லை, கூலியோ கூலி கூலியோ கூலின்னு கத்துறாரு. அப்போ இப்படி பார்க்குறா அந்த பாட்டி. என்னப்பா கூலி வேலை செய்கிறவனா நீ? ஆமாம் பாட்டி. உள்ளவா? உள்ளத்தான் இருக்கேன். என்ன அர்த்தம் பாருங்க, உன்னுடைய உள்ளத்துல தான் இருக்கேன், உள்ளத்தான் இருக்கேன். அட போப்பா, வெளியில நின்றுட்டு உள்ளத்தான் இருக்கேங்கிற, உள்ள வாப்பா அப்படிங்கிறா இந்த பாட்டி. உள்ளே இருப்பதை வெளியே அறிய வைப்பது அதுதானே உள்ளம் பெரும் கோவில் ஜீவன் சிவலிங்கம்னு சொல்றது. அந்த உன்னுடைய உள்ளத்திலேயே நான் இருக்கேனே பாட்டி, நீ என்ன உள்ள வாங்குறேன்ற மாதிரி உள்ளதான் இருக்கேன். நீ வாப்பா, நீ உள்ள வாப்பா. நீ என்னப்பா அவனோட பேரு? என் பேரா? ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பேர் இருக்குப்பா எனக்கு பாட்டி. இந்த ஊர்ல எல்லாரும் என்ன சொக்கான்னு கூப்பிடுறாங்க, சொக்கன்னு கூப்பிடுறாங்க என்ன. அப்படியா? சொக்க வைக்கிற பேரை வச்சுட்டு இருக்க நீ. பார்க்கறதுக்கு ரொம்ப ராஜா மாட்டம் அழகா இருக்க. கூலி வேலைக்கு போறேங்கிறியேப்பா, ஏன் உனக்கு பொண்டாட்டி பிள்ளைலாம் இல்லையா? ஐயோ, அது ஏன் கேட்குற பாட்டி? பொண்டாட்டி இருக்கா. தாக்ஷாயினி, உமா, பார்வதி, அன்னபூரணின்னு பேர் அவளுக்கு. ஆனால் எனக்கு சோறு போட மாட்டேங்கிறா பாட்டி. சரி, இது எல்லார் வீட்லையும் நடக்கிறதாப்பா. உங்கள் வீட்டில் மட்டும் இல்லை பாட்டி சொல்கிறது, உங்கள் வீட்டில் மட்டும்தான் இல்லை, எல்லார் வீட்லையும் நாட்டு நடப்பே அப்படிதான். ஆம்டே எனக்கு சோறு போடாமல் ஏதோ வாசலில் திண்ணையில் உட்காந்து பேசின்னு இருக்காங்க எல்லாரும். சரி, பிள்ளைங்க இருக்கான்னு நீ அதுங்கெல்லாம் என்ன? ஐயோ, இந்த பெரிய பிள்ளை இருக்கான் பாரு, அவன் கொஞ்சம் யானை மாதிரி நடந்து வந்து நான் கூப்பிடுற நேரத்துக்கு வராமல் எப்பயோ வருவான். பெரிய பையன் இருக்கான் பாரு, சின்ன பையன். பெரிய பையன் தான் இப்படி யானை மாதிரி நடந்து வருவான், ஒரு வேலையை அவங்ககிட்ட சொல்ல முடியாது. இந்த சின்ன பையன் இருக்கான் பாரு, அவன் என்ன பண்ணுவான், எப்போ பாரு கோபமாயிட்டு மலை மேலே போய் ஓடி போய் உட்காந்துடுவான். என்ன பண்ணுறதுன்னே எனக்கு ஒன்றுமே புரியலை. சரி, விஷத்தை கூட குடிச்சு பார்த்துட்டேன் நான். ஐயோ, இந்த பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் சமாளிக்க முடியலையேன்னு. அந்த விஷம் பாரு, இந்த தொண்டை வரலுமே அதுக்கு மேலே போகவே இல்லை. ஏங்க பாட்டிக்கு விழுந்து ஒரே சிரிக்கிறான். என்ன போப்பா, நீ ரொம்ப இதுமாக பேசுகிற நீயே, என்ன இப்படிலாம் விஷத்தை குடிச்சேங்கிற, தொண்டையிலேயே நிற்கிறதுங்கிற, என்ன நீ இப்படிலாம் சொல்கிற நீயே? பையன் மலைக்கு போயிட்டாங்கிற, பிள்ளை யானை மாதிரி நடந்து வராங்கிற அப்படின்னு சிரிக்கிறா. இல்லை பாட்டி, நிஜத்தை தான் சொல்கிறேன் பாட்டி, சுடுகாட்டுல கூட போய் நீ வாழலான்ட்டு போயிட்டான் நான். என்ன பண்ணுறது, எப்படியும் என்ன பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றிக்கணுமேனு வந்துட்டேன் நான். சரி, எங்கிட்ட என்னப்பா, எங்கிட்ட வந்திருக்கேப்பா, நான் ஒரு வயசான பாட்டி, பெரிய மனுஷங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்ககிட்டலாம் போய் நீ கேட்கக்கூடாதா அப்படின்னா, அவங்க வெளியில தான் பெரியவங்களா இருக்காங்க, மனசுல சிறியவங்களா இருக்காங்க. யாருமே எனக்கு வேலை கொடுக்கவே இல்லை.
நானும் கத்துறேனே, கூலியோ கூலியோ கூலியோன்னு கத்துறேனே. யாருமே எனக்கு கூலி கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க, எனக்கு கூலி கொடுத்து வேலைக்கு சேர்த்துக்க மாட்டேன்றாங்க. அப்படி ஐயையோ எங்கிட்ட வந்திருக்கியா நீ, எனக்கு தேவையாக இருக்கும் போல இருக்கு, அது வேற விஷயம். ஆனால் நானும் ஒரு ஏழை கிழமைப்பா அப்படின்னு இந்த பாட்டிக்கும் இந்த சொக்கனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன். என்ன நடந்தது, சொக்கன் என்ன வெள்ளியிலை புரிந்தாருங்கிறத நாம் நாளை தொடர்ந்து பார்க்கலாம்.